வாங்க அண்ணி. ஏன் இங்கேயே நின்னுட்டீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. எனக்கு தெரியும் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ என்ன அழைக்கணுமாக்கும். ஆமா, மகாராணி எங்க கிளம்பிட்ட? என்னமோ மாசமா இருக்கேன்னு அம்மா சொல்லுச்சு. வயிறும் தெரியல ஒன்னும் தெரியல. ஆமா அண்ணி, என்ன 3 மாசத்துலயே வயிறு தெரிஞ்சிட போது? உங்களுக்குலாம் 3 மாசத்துலயே வயிறு தெரிய ஆரம்பிச்சிட்டாக்கும். என்ன நக்கலா? உன் ஆத்தா பேசுற மாதிரியே நீயும் பேசிக்கிட்டு இருந்த. சிலுப்பட்டையை பிச்சிருவேன் பாத்துக்க. இந்த சிலுப்பட்டை வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன நீங்க? நான் சாதாரணமா தான் சொன்னேன். வரும்போதே இப்படி கொதிச்சுக்கிட்டே வருவீங்களா? ஏன் அம்மாக்கு உங்களுக்கு சண்டையா? ஆமா, உங்க ஆத்தா என்ன நிம்மதியா இருக்க விட்டாதானே. எப்பா பாரு எதையாவது ஒரு குத்தங்குற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆவாதவ கைப்பட்டா குத்தம் கல்பட்டா குத்தம்னு. அந்த காய்கறி தானே அவங்களுக்கு பிடிச்ச மருமக. அவளை தலையில தூக்கி வச்சுட்டு தான் ஆடுவாங்க. ஐயோ அண்ணி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மாக்கு பிடிச்ச மருமகளே நீங்க தான். எப்பவுமே உங்களை பெருமையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் கல்யாணம் முடிஞ்சு வர வரைக்கும் சுப்புலட்சுமி இல்லைன்னா கை ஒடிஞ்ச மாதிரி ஆயிரும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா அப்படி இப்படின்னு சொல்லும். ஆனா இப்ப நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, அதான் அம்மாக்கு உங்க மேல வெறுப்பு வந்திருக்கும். நீங்க நல்லபடியா நடந்துக்கோங்க. அம்மா கண்டிப்பா உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடும். ஆமா ஆமா, ஆடும் ஆடும். எல்லாம் அந்த காயத்ரி வர்ற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. என்னைக்கு அவ காலை மிதிச்சாலோ சண்டாளி என் வாழ்க்கையே புரட்டி போட்டுட்டா. எது கெடுத்தாலும் காயத்ரி என்ன கண்டாலே உங்க அம்மைக்கு மட்டும் இல்ல அந்த வீட்டுல யாருக்குமே ஆக மாட்டேக்கு. இப்ப அந்த முத்தனுக்கு கூட என்ன மதிக்கிறது இல்ல. எல்லாம் சரியாயிரும் அண்ணி, நீங்க நல்லபடியா நடந்துக்கோங்க, எல்லாமே சரியாயிரும். ஆமா, நல்லபடியா நடக்கணும்னா எப்படி? நீ எங்க அம்மை கிட்ட நடந்துக்கிறிய அப்படியா? என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னமோ நீ எங்க அம்மாவை ரொம்ப மதிச்சு எங்க அம்மா கிட்ட கேட்டுதான் எல்லாம் செய்யற மாதிரிலாம் சொல்லுற. உனக்கு எப்ப பார்த்தாலும் என் தம்பிக்காரனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அங்க போறதும் இங்க போறதும் அதான வேலை. ஐயோ அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படி நாங்க எங்க போனோம்? ஒரு நாள் அவர் ஆசையா என்ன சினிமாக்கு கூட்டிட்டு போனாரு, ஒரு நாள் கோயிலுக்கு போனோம். இத்தனை வருஷத்துல இந்த 2 இடங்களுக்கு தான் நாங்க போயிருப்போம். வேற எங்கேயாவது அத்தையை விட்டுட்டு நாங்க போயிருக்கோமா? ஏன் நீ இப்படிலாம் பேசுறீங்க? அத்தை சொன்னாங்களா? போதும், என் தம்பி ஹோட்டல்ல இருந்து உனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எங்க அம்மைய சாப்பிட கூப்பிட்டியா? ஐயோ அண்ணி, அவர் வாங்கிட்டு வந்தது நிஜம்தான். நான் அத்தை கிட்ட அத்தை சாப்பிடுங்கன்னு கொண்டு போய் கொடுத்தேன். அத்தை தான் எனக்கு பல்லு வலிக்கும், இதெல்லாம் சவைக்க முடியாது, நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, எங்க அம்மா அப்படி சொல்லிட்டா நீ விட்டுருவியாக்கும்? ஏன் உங்க ஆத்தானா ஊட்டி விடாமையா இருந்திருப்ப? என்னக்கா காலையிலே இங்க வந்துட்டு அங்க யாரும் சிக்கலையா? இன்னைக்கு சிக்கினது ஏன் பொண்டாடி தானா? ஆமா, உன் பொண்டாட்டி என்னமோ நான் குறை சொல்ற மாதிரி ஓடி வந்துருவியே. புருஷனும் பொண்டாட்டியும் அப்படி எங்க கிளம்பிட்டியே? எங்க அம்மா ஒத்தையிலேயே வீட்டுல கிடக்கும், அதை எங்கேயாவது கூட்டிட்டு போறியா என்ன? ஐயோ அக்கா, நான் இவளை செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன். அம்மாவை கூட்டிட்டு போடுமா சொல்லு? ஆமா, இல்லைனாலும் அம்மைய எல்லா இடத்துக்கும் தான் கூட்டிட்டு போற பாரு. என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா பாவம் தான். அதான் இப்ப நீ வந்துட்டுல, அம்மா ரொம்ப குதூகலமா ஆயிரும். நாங்க வேற வீட்டுல இல்ல. நீ நல்லா அத இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூ கொடுத்து இவளை பாடா படுத்த சொல்லி கொடுக்க வேண்டியதான். ஆமால, நான் தான் சொல்லி கொடுக்குறேன். என்னமோ உன் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்த சொல்லி. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. சரிக்கா போ, அம்மா வீட்டுல தான் இருக்கு, போய் பாரு போ. நாங்க போயிட்டு வரோம் அண்ணி. போயிட்டு வாங்க. அதுக்கு ஏன் இத்தனை சலிப்பு? உன் முகத்துல சிரிப்பே வராதா? கூட ஒரு 50 பவுனு கொடுத்தனா வரும், வச்சிருக்கியா? ஐயோ ஆத்தா, 50 பவுனா? நான் எங்க போறது? நீ சிரிக்கவே வேண்டாம், நாங்க வர்றோம். மினிக்கிட்டு போற அழுவோ வந்தவளுவெல்லாம் நல்லா தான் இருக்கா. நம்ம பாடுதான் பெரும்பாடா இருக்கு. நீ ப்ளீஸ் என் நிலைமையே புரிஞ்சுக்கோங்க. இந்த குழந்தை வேண்டாம். ஏதாவது வழியில அபார்ட் பண்ணதுக்கு பாருங்க ப்ளீஸ் அண்ணி. வாய மூடு அசோக். நீ இந்த மாதிரி பேசுறது அம்மா காதுல விழுந்தா நீ அவ்வளவுதான். என்ன பேச்சு பேசுற? ஏய், இது உன் குழந்தை. தேவையில்லாம இந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்காத. அண்ணி, சில்பா சும்மையே பாப்பாவை கவனிச்சுக்க மாட்டேங்கிறா. இப்ப அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா பாப்பாவை எப்படி கவனிச்சுக்குவா? வேண்டாம் அண்ணி, சொல்றது கேளுங்க. எனக்கு பாப்பா மட்டும்தான் குழந்தை, அதை தவிர வேற எந்த குழந்தையும் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நீங்க பாரு, அறிவு கட்டுத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. நான் இன்னைக்கு அத்தை கிட்ட சொல்லத்தான் போறேன். சில்பா கன்சீவா இருக்கான்னு நான் எப்படியும் சொல்லிடுவேன். சும்மா தேவையில்லாம இந்த மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்காத. பாப்பாவை பார்த்துக்க இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்கும். ஆனா உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிறத வேண்டான்னு எப்படி நீ முடிவெடுப்ப? நீ நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. சில்பாவை பத்தி உங்களுக்கு சரி வர தெரியாது. அவ
ஏற்கனவே பாப்பாவை கண்டுக்கிறது கிடையாது. இப்ப அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா குழந்தைய சுத்தமா பாத்துக்க மாட்டா. அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். நான் சொல்றத நீ முதல்ல கேளு. எங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தையால அம்மா உயிருக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்ல குழந்தைக்கு ஏதோ பிரச்சனையோ இருந்தாதான் நாங்க அபார்ட் பண்ணுவோம். சும்மா தேவையில்லாம இப்படியெல்லாம் ஒரு உயிரை சாகடிக்கிறதுக்கு விரும்பாத. என்னால அந்த காரியத்தெல்லாம் பண்ண முடியாது. என்ன நாங்க கொலை பண்றதுக்காக கம்பெனி நடத்திக்கிட்டு வர்றோமா? நீ என்ன பேச்சு பேசுற? அண்ணி, எத்தனையோ பேரு அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க. என்னமோ இந்த உலகத்துல இப்படி நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாய மூடு அசோக். யாருனாலும் பண்ணலாம். நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் கண்டிப்பா நடக்காது. அதுவும் என் கையால பண்ண மாட்டேன். இன்னொரு தடவை இப்படி ஏதாவது பேசுன நான் அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். எனக்கு நேராயிட்டு நான் கிளம்புறேன். கண்டிப்பா இன்னைக்கு சில்பா மாசமா இருக்கான்னு அத்தைக்கிட்ட நான் சொல்லத்தான் போறேன். அப்புறம் உன் இஷ்டம். தயவு செஞ்சு நான் சொல்றேன், உன் மனசை மாத்திக்க. சும்மா தேவையில்லாம எதையாவது குழப்பிக்கிட்டு இருக்காத. பாப்பாவை பாக்குறதுக்கு இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்கும். பாப்பா எப்பவும் சந்தோஷமா இருப்பா. அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்னாச்சு காயத்ரி? என்னாச்சு? மைனியும் குழந்தனும் இப்படி சீரியஸா என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன? எதுவும் பிரச்சனையா? ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போமா. பிரச்சனை இருக்கத்த நான் சொல்றேன். இவன் பொண்டாட்டி மாசமா இருக்கா. இவனுக்கு குழந்தை வேண்டாமா. அதை கலைக்கிறதுக்கு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் பொண்டாட்டி இன்னொரு குழந்தைய பெத்துக்கிட்டா பாப்பாவை பாத்துக்க மாட்டாளாம். இவனுக்கு அதுதான் பிரச்சனையா. அதான் இத்தனை பேர் வீட்டுல இருக்கோமே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம். கேட்க மாட்டேங்கிறான். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? குழந்தைய கழிக்கிறதுக்கு சொல்றியா? எவ்வளவு திமிரு இருக்கு! கொன்னே போடுவேன். ஏய், அவன் குழந்தை இல்லாம கோயிலையும் மரத்தையும் சுத்தி சுத்தி வரான். உனக்கு எவ்வளவு தைரியமும் திமிரு இருந்தா குழந்தைய கழிக்க சொல்லுவேன். அது ஒரு உசுறு. அத கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டா, அதுவும் ஏன் முன்னாடி ஏன் வீட்டுல நின்னு பேசியிருக்க? ஏய், நீ என் மகனா? கொன்னே போடுவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை செய்ய துணிஞ்சனா அது நம்ம வீட்டு வாரிசு, நம்ம வீட்டு குழந்தை. ஒரு பொண்ணு மாசமா இருக்கானா அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். என்ன அறிவு கட்டுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? முதல்ல குழந்தை வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தை உண்டாகிறதுக்கு வழி இல்லாம இருந்திருக்கணும். ஆனா இப்ப குழந்தை உண்டாயிட்டு அப்புறம் அதை கலைக்கிறதுக்கு திட்டம் போடுறியே. நீ எல்லாம் என்ன மனுஷனா? ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அத்தை, எனக்கு டைம் ஆயிட்டு, நான் வரேன். வடிவு, என்னாச்சு வடிவு? அப்பா சேட்டு பண்ணிச்சா? நீ எதுக்கு அப்பாவை அடிக்கிற? உன் அப்பன் சொன்ன பேச்சு கேட்கல, அதுக்கு தான் அவனை அடிக்கிறேன். ஏன்பா நீ ஆச்சி சொல்றது கேட்க வேண்டியதானே? இம்போர்ட்டு படி ஆளா இருக்க. இன்னும் சொன்ன பேச்சு கேட்காம இருந்தா அப்போ வடிவு அடிக்கிட்டேன்னு செய்வா. நான்லாம் வடிவு சொன்னா கேட்கணும்ல. பாப்பா, அம்மாக்கு நேரம் ஆயிட்டு. அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். சரி புரியுமா? வரும்போது 2 சாக்லேட் வாங்கிட்டு வாச்சடியா? சரிங்க செல்லம். அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா, போயிட்டு வா. வடிவு, அப்பா சாட்டை பண்ணாது. அப்பாவை அடிக்காத வடிவு. உங்க அப்பன்ட்ட என்னன்னு கேளு. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு தம்பி பாப்பா வரப்போகுது. தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வரப்போகுது. உன் அப்பனுக்கு வேண்டாமா? என்னன்னு கேளு. ஐயோ அப்பா, நீ என்ன லூசா? தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வந்தா பாப்பா அவ கூட சேர்ந்து விளையாடுவேன். எனக்கு ஜாலியா இருக்கும். நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? என்னது? தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பாவா? அப்போ இந்த சில்பா கிறுக்கி மாசமா இருக்காளா? ஐயோ, எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த குட்டி சாத்தான வீட்டை விட்டு விரட்டதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த சில்பா மனசுல இனிமே விஷத்தை விதைச்சிட வேண்டியதான். இந்த குட்டி சாத்தான் அந்த சில்பா வண்டி போகும்போதெல்லாம் இத அவ துரத்தி அடிப்பா. சில்பா, இருடி, வந்துட்டேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். சில்பாவை தூண்டி விட்டு இந்த குடும்பத்தை
நாளா ஆக்கிரணும். ஆளுக்கு முடிஞ்ச வரைக்கும் தனி கொடுத்தனம் போறதுக்கு இதுதான் சரியான ஐடியா. வடிவு, உன் குடும்பத்தை பிரிக்க முடியாது நான் சொன்னேன். எப்படி பிரிச்சு காட்டுறேன்னு மட்டும் பாரு. இந்த குடும்பம் நாசமா போறத யாராலையும் தடுக்க முடியாது. இங்க பாரு, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. எப்பவும் பாப்பாவே இன்னொரு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இனிமே இந்த குடும்பத்துல இன்னொரு தொட்டில் சத்தம் கேட்கும். அதை தடுக்கணும்னு நினைச்சே அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா மனசை மாத்திக்கிட்டு சந்தோஷமா உன் பொண்டாட்டிய வச்சுக்கிற வேலைய பாரு. எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், அதுதான் நடக்கும். நீ சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழம்பிக்காத. பாப்பா சந்தோஷமா இருப்பா, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அதான் வடிவு சொல்லிட்டாளா, கண்டிப்பா எல்லோரும் சந்தோஷமா இருப்போம். தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா நம்ம வீட்டுக்கு வரட்டும். வேண்டான்னு சொல்லாதப்பா, சரின்னு சொல்லுப்பா, ப்ளீஸ்ப்பா. அம்மா என்ன மன்னிச்சிடுமா, நீ சொன்னா சரிதான். உன் ஆசைப்படியே எல்லாம் நடக்கும். செல்லக்குட்டி, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதான் நடக்கும், சரியா? தேங்க்ஸ்ப்பா. வடிவு, அதான் அப்பா சொல்லிட்டுல, நீ சொல்றபடியே நடக்கணும். சிரி வடிவு. இப்பதானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில்பா ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும். அவளை சந்தோஷமா வச்சுக்கோ. அவளுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து அவ தேவைக்கெல்லாம் என்ன கேட்குறாளோ அதை வாங்கி கொடு. அவளை மனசு கோணாதபடி சந்தோஷமா வச்சுக்கோ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். இந்த குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு வேற என்ன இருக்கு? ஓ, தங்கச்சிக்காரி வேற உண்டாயிருக்கா. என்னால அவளை போய் பார்க்க முடியல, அவளுக்கு எதுவும் செய்ய முடியல. ஆனா உன் பொண்டாட்டி உண்டாயிருக்கான்னு எனக்கு இப்ப கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளை நீ சந்தோஷமா வச்சுக்கோ. அவளுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு கேளு, அதை நான் பண்ணி தரேன். சரிம்மா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இங்க யாரு வந்திருக்கான்னு பாருங்க. இது நம்ம காந்தி தாத்தா. இவரு ஏன் அமைதியா இருக்காரு? நானும் பேசிட்டேன், ஆனா பேசவே மாட்டுக்காரு. நீங்க எல்லாரும் பேசுங்க, ஏன் பேச மாட்டுக்காருன்னு நாமளாம் தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு காந்தி தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் தானே? தாத்தா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் பேசினாதான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் ஏன் ரொம்ப கவலையாக இருக்கீங்க? இன்னைக்கு குடியரசு தினம், நாமளாம் சந்தோஷமாக இருக்கணும்ல. நீங்கள் தானே எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க. அப்போ நீங்கள் சிரிச்சாதான் நாங்களாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் ஏன் உம்முன்னு இருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த நாட்டை? நான் இதுக்காடா சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்? எல்லா மக்களும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும்னு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன். ஆனா நீங்க எல்லாரும் இப்படி பிரிஞ்சு கிடக்கிறத பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்டா சுதந்திரம் வாங்கி கொடுத்தோன்னு நினைக்க வச்சிட்டீங்களே. என்ன தாத்தா சொல்றீங்க? யாருமே அப்போ சந்தோஷமா இல்லையா? எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்களா? ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா குழந்தை, இந்த நாட்டில் எல்லாருமே ஒன்றுபட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். எப்படிப்பட்ட இந்தியாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ இப்ப எல்லாமே தலைகீழா இருக்கு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மதம் ஜாதி இனம்னு பிரிஞ்சு கிடக்குறாங்க. நான் நினைச்ச இந்தியா இது இல்லை. நான் நினைச்ச இந்தியா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுபட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே யாருக்கிட்டுமே ஒற்றுமை இல்லை. எல்லாரையும் மதமும் ஜாதியும் இனமும் பிரிச்சு வச்சிருக்கு. இங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏண்டா திரும்ப வந்தேன்னு நினைக்க வச்சிருவாங்க போல இருக்கு. அதனால நான் மறுபடியும் என் சமாதிக்குள்ளேயே போயிடுறேன். என்ன தாத்தா இப்படி பேசுறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே. உனக்காகத்தான் நான் திரும்ப வந்தேன் குழந்தை.
உங்களை மாதிரி சின்ன பசங்க தான் நாளைய சமுதாயத்தை உருவாக்க முடியும். நீங்க எல்லாரும் மதம் ஜாதி இனம் பேதம் இல்லாம ஒற்றுமையா சகோதரத்துவமா ஒன்றுபட்டு வாழணும். அதுதான் என் ஆசை. என் ஆசைய நிறைவேத்துங்க. சரிங்க தாத்தா, நாங்கள் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்வோன்னு இந்த குடியரசு தினத்தில் நான் உங்களுக்கு முடிவெடுத்து உறுதி தரேன். என்னை மாதிரி நிறைய குழந்தைங்க இனி வர்ற காலங்களில் ஒற்றுமையாக வாழ்வாங்க. நீங்கள் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. சரிங்க செல்லம். பாவம் காஞ்சி தாத்தா, அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. ஜாதி மதம் சொல்லி யாரும் அடிச்சுக்காதீங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நாம் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கணும். சரியா? இன்னைக்கு எங்கள் ஆட்சி வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு குடியரசு தினத்துக்கு நான் தான் கமெண்ட் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ யாரெல்லாம் கமெண்ட் சொல்லியிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். ஹாய் என்றும் நேசமணி சமையல். ஹாய் சபி பிளாக்ஸ். ஹாய் அலெக்ஸ் கோகி. ஹாய் சாந்தி காசி. ஹாய் சந்திர விஜேந்திரன். ஹாய் தமிழ்ச்செல்வம். ஹாய் டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட். ஹாய் ஜைனப் ஃபுட் சீக்ரெட்ஸ். ஹாய் மை ஸ்வீட்ஸ் வேர்ல்ட். ஹாய் அதிதி ஆர்ட்ஸ். ஹாய் மாரிமுத்து 1 year. ஹாய் பவானி vlogs. ஹாய் நசிகா. ஹாய் ராயல் தமிழ் லண்டன். ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ். ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன். ஹாய் வெனிஸ் ஃபேக்ட். ஹாய் நியூட்டன்ஸ் வேர்ல்ட். ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி. ஹாய் லாவண்யா மியூசிக். ஹாய் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ் வில்லி. ஹாய் தெய்வம் கோவா. ஹாய் சர் வோகித். ஹாய் லக்ஷ்மி vlogs கோவா. ஹாய் நிவி நிரன் மாம் மஞ்சு. ஹாய் ஃபுட்டி கும்பகோணம். ஹாய் நிக் கிச்சன். ஹாய் லான்ஸ் கிச்சன். ஹாய் மணக்கோலம். ஹாய் ரசீதா. ஹாய் டியோ டான் கிச்சன். ஹாய் ராதிகா. ஹாய் செட்டஸ் வேர்ல்ட். எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.